என்னோட நேம் பிரியா ஜெனிஷா. நான் குரூப் 4ல் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த வெற்றியை கொடுத்த கடவுளுக்கு முதல்ல நன்றி செலுத்துக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் படிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய சப்போர்ட்டிவ் இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா குழந்தைய பார்த்துக்கிறது ஃபுல் சப்போர்ட் இருந்திருக்காங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் நான் டீமோட்டிவேட் ஆகும்போதெல்லாம் எனக்கு மோட்டிவேட்டாக இருந்தது அவங்க மட்டும்தான். ஃபுல்லாக என் கூட இருந்து என்ன மிஸ்டேக் பண்ணாலும் என் கூடவே இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், அடுத்த வாட்டி வாங்கிடலாம், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது தப்பு பண்ணாலும் இல்லை ஃபீல் பண்ணாத, அடுத்த தடவை ஜெயிச்சிடலாம், நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது நான் சொல்லுவேன், இல்லைப்பா நான் ப்ரைவேட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன், ஃபினான்ஷியலாக கஷ்டமாக இருக்குது, நான் ப்ரைவேட் போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் நல்லா இருக்கிற வரைக்கும் உன்னை நான் காப்பாற்றிடுவேன், நீ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் போதும், நீ ப்ரைவேட்டுக்கு போயெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லலாம், நான் இந்த ஃபீல்டில் லாங்காக இருந்திருக்கவே முடியாது. அப்புறம் இந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ண 2021 நவம்பரில் இங்கே அட்மிஷன் போட்டேன். ஆனால் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஃபுல்லாக கனிமுருகன் சார் வீடியோ தான். இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது அவரோட வீடியோஸ் பார்த்து நான் எழுதிக்கிட்ட நோட்ஸ் மட்டும்தான், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் ப்ரிலிம்ஸ்க்கு நான் ஃபுல்லாக படித்தது. அதுக்கப்புறம் 2022 ஜான்வரியில் தான் நான் இங்கே ஃபுல்லாக ஸ்டடி ஹால் மட்டும்தான். காலையிலே வந்துடுவேன், 8 மணிக்கு வரவா, நைட்டு 8, 9 மணிக்கு தான் போவேன். ஃபுல்லாக ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி 6 மாதத்துலலாம் படிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக படிச்சிடலாம். 6 மாதம் நம்ம ஃபுல்லாக எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த ஏப்ரலில் மே மாதம் நடந்துச்சு குரூப் 2. அந்த ப்ரிலிம்ஸில் எனக்கு கான்ஃபிடன்ட் 152 போட்டிருந்தேன். சரி கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்லிட்டு மெயின்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி ஜூலையில் குரூப் 4 வந்துச்சு. அதில் 167 போட்டு கவுன்சிலிங் அடுத்த நாள் அப்படின்னா எனக்கு முடிஞ்சிருச்சு, பிசி கோட்டா முடிஞ்சிருச்சு, வர வேண்டாம்னு மெசேஜ் வந்துட்டு. ஆனால் அது கஷ்டம் எனக்கு பெருசாக தெரில. 6 மாதம் தானே நம்ம படித்தோம், அடுத்த தடவை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 8 மாதம், இப்போ மாதிரி 1 மாதத்தில் வைக்க மாட்டாங்க, 8 மாதம் ஆச்சு மெயின்ஸ் வைக்கிறதுக்கு. அடுத்த வருஷம் 2023 பிப்ரவரியில் தான் மெயின்ஸ் எழுதணும். 8 மாதம்னா நம்ம அகாடமியில் 31 டெஸ்ட் போட்டிருந்தாங்க. டிசம்பர்லேயே நான் முடிச்சிட்டேன் 31 டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு ஜனவரியில் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணேன். ஃபுல்லாக ஐயப்பன் சார், சகுந்தலா மேம், கந்தராஜ் சார் எல்லாரோட ரிவ்யூஸும் கேட்டு ஓகே நம்ம நல்லா தான் இருக்கோம், மெயின்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் எழுதியாச்சு. மெயின்ஸ் எழுதினா பயங்கர கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. கிட்டத்தட்ட 1 இயர் அந்த மெயின்ஸ் ரிசல்ட் வரதுக்கு 1 இயர் ஆச்சு. அந்த 1 இயர் நான் புக்கே எடுக்கலை. அந்த 1 இயர் கேப் ஆனதால தான் இவ்வளோ நாள் நான் லேட் ஆகிருக்கு படித்து வர்றதுக்கு. அந்த 1 இயரில் நான் டைப்ரைட்டிங் மட்டும் படித்தேன். எங்கள் வீட்டுக்கு 8ஆல் தான் டைப்ரைட்டிங் போட்டிருந்தாங்க. சரி சும்மா இருக்கிறதுக்கு நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து வச்சுருந்தேன். அந்த 1 இயர் கேப்னால ஏப்ரலில் ரிசல்ட் வந்துச்சு, எனக்கு ஃபெயில். சிவி கூட வரல, ரொம்ப அழுதேன். 139 கொஸ்டின் தான் மார்க் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு ஒரு பலனுமே இல்லை, சிவி கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு ஏப்ரல் 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் குரூப் 4 ஜூன் 8ஆம் தேதி, கரெக்டாக 2 மாதம் என்னால் படிக்கவே முடியாது. திருப்பி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். புக்கே எடுக்கலை 1 வருஷமாக. சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுக்கு லீவ் விட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு நைட்டு அங்கே போவேன். 1 hour ட்ராவல், 4:30க்கு எழும்பி இங்கே சமைச்சு வச்சுட்டு படிப்பேன் உட்காந்து. 2 மாதம் படித்தேன். ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த தடவை படிக்க கிடச்சிரும்னாங்க. ஆனால் என் மனசாட்சிப்படி என்ன தெரியும்னா 2 மாதம் என்னால் வாசிக்க தான் முடிஞ்சு. திருப்பி என்னால் நல்லா தரவாக பண்ணி ரிவிஷன் பண்ணவே முடியலை. அப்புறம் அந்த குரூப் 4ல் 165 மார்க். கவுன்சிலிங் போயிட்டு இல்லைன்னு வந்தேன். அப்போ தான் முடிவெடுத்தேன், இல்லை இனிமேல் நம்ம படித்தோம்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஒரு நாள் படித்தாலும் 2 மணி நேரம் படித்தாலும் டெய்லி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஜூலை எக்ஸாம் முடிஞ்சிச்சு, குரூப் 4 முடிஞ்சிச்சு. கிடைக்கல, நமக்கு கிடைக்காதுன்னு அப்படின்னு தெரிஞ்சோடனே அடுத்த நாளே படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த வெற்றியில் நான் நிற்கிறேன். இதுக்கு காரணம் என்னென்னா கன்சிஸ்டன்சி தான். தொடர்ந்து நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு நாள் கூட விடக்கூடாது. புக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள் கூட விடக்கூடாது. படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் என் பேரண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோட பாப்பா இன்ன வரைக்கும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அவளுக்கு 6 வயசு ஆகுது. 2 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணேன், 6 வயசு ஆகுது. பாப்பா படிக்கேன் அப்படின்னா தள்ளி போயிடுவா, அவள் பாட்டுக்கு இருப்பா. படிமா நீ படிமா, நான் விளையாடுதேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் சப்போர்ட், சுற்றி இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்போ இருக்க ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு புக்கை படிக்கிறோம் சார், சுகேஷ் சார் சொல்லுவாங்க எப்போவுமே, ஒரு புக்கை வந்து நம்ம நிறைய புக்கு எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு புக்கு எத்தனை நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு புக்கை வந்து 2 நேரம் படிக்கும்போது ஒரு விஷயம் தெரியும், 3ஆம் நேரம் படிக்கும்போது இன்னொரு விஷயம் தெரியும், 10ஆம் நேரம் படிக்கும்போது கூட நமக்கு புதுசாக இருந்த மாதிரி இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு புக்கை நிறைய தடவை படித்தோம் அப்படின்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.